அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மத்திய ஆசியாவில் உள்ள புகாராவில் நூஹ் இப்னு மன்சூர் என்றவர் மன்னராக இருந்தார். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு பிரபல்யமான மருத்துவர்கள் சிகிச்சை செய்தும் அவருடைய நோய் குணமாகவில்லை. 17 வயது பூர்த்தியான ஒரு இளைஞர் அவருக்கு தக்க மருந்துகளை கொடுத்து நோயை குணப்படுத்தினார். மன்னருக்கு சந்தோஷமாக ஆகிவிட்டது. அந்த இளைஞருக்கு ஏதாவது பரிசுகள் வழங்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார். இளைஞரை அணுகிய போது, எனக்கு பரிசுகள் எதுவும் வேண்டாம், உங்களுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய நூல் நிலையத்தில் உள்ள புத்தகத்தை பயன்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார். மன்னர் அனுமதி வழங்கினார். நூல் நிலையத்திற்குள் சென்றார், நூல்களை படித்தார். மிகப்பெரிய மருத்துவ மாமேதையாக மாறினார். பல நூல்களை எழுதினார். அதில் குறிப்பிட்ட நூல் அல் கானூஸ் என்பதாகும். இதை குறித்து டாக்டர் வில்லியம் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அவர் எழுதிய நூல் மருத்துவ களஞ்சியம் என்றார். அது மட்டுமல்ல, மருத்துவ பைபிளாகவும் அது இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்தான் இப்னு சீனாவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.